வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவுலேயே செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். முதல்ல மாதிரி மாவு நல்லா பிசைணுங்க. மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல, அப்படியே நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். மாவுலேருந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாங்க. சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு திரட்டுவோமோ அந்த மாதிரி முதல்ல திரட்டிக்கலாம். ரொம்ப ஸ்லிம்மாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறமா ரவுண்ட் ஷேப்புக்கு வரதுக்காக நான் ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துருக்கிறேன். அதை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரலாம். என்கிட்ட இந்த பாட்டிலோட மூடி அளவு கரெக்டாக இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட ரவுண்டு ஷேப் வரதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அதை இந்த மாதிரி கை வச்சு ஒரு ஷேப் கொடுத்துக்கணுங்க. ஸோ நம்ம ஒரு பாஸ்தா மாதிரி இது கிடைக்கும். இப்போ பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு பாஸ்தா மாதிரி இது கிடைக்கும். நான் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெறும் தண்ணி தான். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க, அதாவது எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும் போது தான் நமக்கு அது நல்லா வெந்து கிடைக்கும் சீக்கிரமாக. அதனால தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம போடணும். நல்லா கொதித்த தண்ணி ஆனதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டுக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அது பிஞ்சுக்கும். தண்ணியில் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் 1 நிமிஷம் தான் நம்ம அதை வேக வைக்கணும். 1 நிமிஷத்துக்கும் குறைவான டைம் எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ நான் அதை வெளியே எடுத்துக்கிறேங்க. நமக்கு இந்த மாதிரி செய்யும்போது வேகவும் செய்யும், அதே சமயத்தில் அது பீயாமலும் இருக்கும். ஸோ சீக்கிரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து நம்ம வெளியே வச்சோடனே அது காய ஆரம்பிக்கும். நான் இப்போ அடுத்த ஸ்டெப் போட்டிருக்கிறேன். இதை வேக வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் வேக வச்சுட்டேங்க. வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காளான் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் காளான் போட்டுக்கிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் காய்கறிகள் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாங்க. காளான் சேர்த்து செய்யும்போது நமக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். அதனால நான் காளான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ காளான் சேர்த்துக்கிட்டு லைட்டாக நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிட்டு அதையும் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாவே போதும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் காய் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி கேரட்டும் குடை மிளகாயும் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட பீன்ஸு, முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக சின்னதாக அதை வதக்கி விட்டுருக்குறேங்க. லைட்டாக வதக்குனாவே இது சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் நமக்கு. வதங்கிடுச்சுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கணுங்க. நான் தக்காளி சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கும், பச்சை மிளகாய் அதாவது சில்லி சாஸ்
டீஸ்பூன் அளவுக்கும் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கும் விட்டுருக்குறேங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கிறத அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதில் வந்து வேக வச்சாவே நமக்கு வந்து நல்லா வெந்து கிடைக்கும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அதில் போட்டுட்டு சின்னதாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கணும். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சுவை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு காரம் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட சூப்பரான சுவையான டிஃபன் 10 நிமிஷத்தில் நம்ம இருந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.